டேய் இது வரைக்கும் 10-15 ஹாஸ்பிட்டல் ஏறி அலைஞ்சாச்சு 10,000 20,000 வெட்டியாவே செலவு பண்ணியாச்சு. அண்ணே சொல்றத கேளுங்கண்ணே, இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு முடி வளரும்ண்ணே. இங்கே மட்டும் என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்க? முட்டை சாப்பிடு மீன் சாப்பிடுன்னு தான் எல்லாம் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. அண்ணே உங்களுக்கு ஏறு நித்தியா வழுக்கியான்றதை கண்டுபிடிக்கணும். சரிடா வாடா, அந்த டாக்டர் அப்படின்னு சொல்ல போகிறான்னு பார்க்கலாம். வாடா வாங்க டாக்டர், உங்களுக்கு தேவை 10,000 20,000 தானே? வாங்கிட்டு தயவு செய்து ஆளை விடுங்க, சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இருங்க சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வழுக்கையா இல்லை ஏறினத்தியாங்கிறத கண்டுபிடிப்போம். ஒரு ஆணுக்கு எப்போ வழுக்க விழுக ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு முன்தலை ஏறும், நடுத்தலையில் அதாவது உச்சியில் முடி கொட்ட ஆரம்பிக்கும். இப்படி இருந்தால் வழுக்க விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமாம் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அப்படி வழுக்க விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பற்றி நினச்சி ரொம்ப கவலைப்படுறது, அடிக்கடி தலையை வந்து தொட்டு தொட்டு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணோம்னா தான் அதிகமான முடி கொட்டும். அதனால் முடி கொட்டுறதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடி வளர வைக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. சாரி டாக்டர், நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டு எதுவும் எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த முடி வளர வைக்கிறதுக்குலாம் வழி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இது ஏதோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஏதோ சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான். அதுக்குலாம் எவ்வளோ ஆகும் டாக்டர்? ஆக்சுவலாக முடி வளர்கிறதுக்கு எல்லாருமே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே செட் ஆகலை, முடி வளரல அப்படின்னா தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். டாக்டர், இந்த ட்ரீட்மெண்ட்னா இந்த தலையில ஊசிலாம் போடுவாங்களே அந்த மாதிரியா? சார், ஃபஸ்ட்டு மெடிக்கல் மூலமாக சரி பண்ணுறது, அடுத்து நான் சர்ஜிக்கல் மூலமாக சரி பண்ணுறது, மூணாவது பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மூலமாக சரி பண்ணுறது. இப்போ சில பேர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமே அவங்க பாட்டுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆயில்மெண்ட், அவங்களுக்கு தெரிஞ்ச ஆயில்மெண்ட்டை வாங்கி டேரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுவாங்க. இது மூலமாக முடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதனால் என்ன ஆகும்னா ஒரு 100ல் 3 பேருக்கு சைடு எஃபெக்ட் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ அந்த மெடிசன்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கள, அதை ஸ்டாப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதிகமான முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால இப்போ நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே சரி பண்ணலாம், ஆனால் அதுக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் வாங்கிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போடுறது, அப்புறம் இந்த க்ரீம்லாம் வாங்கி தடவுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படிதான் டாக்டர்? அப்படித்தான். அடுத்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முடியோட வேருக்கு தேவையான சத்துக்களை மருந்து மூலமாக டேரெக்டாக ஸ்கேல்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதில் ஒன்று தான் பிஆர்பி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை எடுத்து அதில் பிளேட்லெட்ஸ் அதிகம் உள்ள பிளாஸ்மாவை தனியாக பிரித்து அதை டேரெக்டாக ஸ்கேல்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். இது மூலிமா நம்மளோட முடியோட வேருக்கு வந்து அதிகமான சத்துக்கள் கிடைக்கும், முடியும் பயங்கரமாக வளர ஆரம்பிக்கும், முடியும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி, மீசியோதெரப்பி, QR678 நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. டாக்டர், வழுக்க விழுந்துருச்சுன்னா இத்தனை நாளாக அதுக்கு முடிய வளர வைக்கிறதுக்கு இதோ இவன் சொன்ன ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் தீர்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்கா? உங்களை மாதிரி தான் நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, முடி வளரல அப்படின்னா தான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பின்தலையில் இருக்கிற முடி அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது. அதனால் அந்த முடி எல்லாத்தையும் தோலோடு எடுத்து முன்தலையில் வந்து செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது அங்கே செட் ஆகி முடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதில் FUEன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் முடி வளர ஆரம்பிக்குமா, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற முடியை கொஞ்சமாக தோலோடு எடுத்து முன்னாடி செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்துருவோம். அந்த மெடிசன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும். ஏன் டாக்டர், இந்த முடி வளர்ந்துரும் சொல்கிறீங்களே, குறைஞ்சது எத்தனை நாள் ஆகும்? நல்ல வேலை கேட்டீங்க டாக்டர், நான் நல்ல வேலையில் இருக்கேன். இவர் தான் பாவம் வேலை இல்லாமல் தேடி முடியெல்லாம் கொட்டி போச்சு. இவருக்கு ஒரு வேலை தான் சொல்லுங்க. அது இல்லைங்க, நல்ல வேலை இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னேன். சார், பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 மாதத்துலேயே முடி வளரல, இந்த ட்ரீட்மெண்ட்டே யூஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. எப்போயுமே ட்ரீட்மெண்ட் முடிச்சு அங்கிட்ட ஒரு 5 மாதம் 6 மாதம் அப்புறம் தான் முடி வந்து வளர ஆரம்பிக்கும். அதுவும் இந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா கரெக்டான சர்ஜன் கிட்ட பண்ணணும். ஏன்னா அதனால யாருக்கிட்டாச்சும் போய் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் கொடுக்கணும். அதுவும் இப்போ ஒவ்வொரு முடியாக வந்து பிடிங்கி முன்னாடி செட் பண்ணுவாங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு முடிக்கு வந்து ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டான சர்ஜன் கிட்ட போய் நீங்கள் சர்ஜரி பண்ணணும். முக்கியமாக சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். டாக்டர், இந்த மாத்திரை போடாமல் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எதுவும் எடுக்காமல் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணாமல் சீக்கிரமாக முடி வளர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு நீங்கள் பிக்கு தான் வாங்கி மாட்டணும். அப்படி இல்லைனா மொட்டை அடிச்சுட்டு சுற்றுங்க, புது ட்ரெண்டாக இருக்கும். உனக்கு என்ன அடிப்போம், சுமாரா. டாக்டர், நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பில்லு கட்டணும். இது EB பில்லா? டாக்டர், பக்கத்தில் சைக்காட்ரிக் டாக்டர் என்ன இருக்காங்களா? ஆமாம் டாக்டர், ரொம்ப நாள் லூஸாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த முடி வளர்றது, இந்த முடி கொட்டுறது, இது எல்லாமே இயற்கையாக நடக்கிற விஷயந்தான். எப்படி எல்லாருக்கும் வயசாகுதோ அதே போல் முடியோட அடர்த்தி கம்மியாகிறதோ, முடி கொட்டுறது, இது எல்லாத்துக்கும் நார்மலாக நடக்கிறதா நம்ம கையில் எதுவும் இல்லை. அதனால் இருக்கிற முடியை கரெக்டாக பாதுகாத்துட்டாலே போதும். சரிங்களா?
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் என்ன தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும் அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு முடி கொட்ட தான் செய்யும். அதனால இந்த ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காது எல்லாமே அவங்க பிரியம் தான். இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ல? கண்டிப்பாக டாக்டர், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். அங்கிட்ட ஒரு 6 மாதம் முடியை வளர்க்குறேன். தோனி போட்டியே ஹேர் ஸ்டைலை மாற்றுறேன். அண்ணே, முடியை வளர்க்குறது ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. வளர்ந்த முடியை பாதுகாக்கணும். நிறைய பேர் இந்த முடியில் வந்து பார்த்தா நிறைய தப்புகள் பண்ணி முடி கொட்ட வச்சிருவாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி எனக்கு தப்பு, அதெல்லாம் எப்படி பண்ணாமல் தான் முடி கொட்டாத பற்றிலாம் நம்ம தேனிட வெளியே அபின்ற ஒருத்தர் வந்து பார்த்தா வீடியோ போட்டிருக்காரு, மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி கிஷோர் ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், வாங்க போய் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் போங்க டாக்டர், நாங்கள் வரணும். எல்லாரும் சேர்ந்தாங்க பண்ணணும், வாங்க மக்களே. நம்ம பேஷண்ட் கிஷோர் யாருன்னா இவர் தான் நம்ம தேனிலையும் ஒன் ஆஃப் த கேமராமேன் எடிட்டர். என்ன மேட்டர்னா, நம்மளோட வந்து 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவருக்கு வந்து கடைசி வீடியோ லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாரு. நீங்க இந்த வீடியோல இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க, இந்த ஜவான் பிஜிஎம், லியோ பிஜிஎம். முக்கியமா அது என்ன ப்ரோ? நருட்டோ ஃபேன்ஸ் கமெண்ட் போடுவீங்க பார்த்தீங்களா, நருட்டோ ஃபேன்ஸ் கிளப் யாரா அந்த எடிட்டர்னு. அவர் வேற யாரில் இவர் தான். ஸோ நம்ம தேனிவிலை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ப்ரோ விஷஸ் ப்ரோ, பயங்கரம். நீங்கள் எதாவது பேசுறீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேனி ரேடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே.